பூத்தோட நம்ம பேசுவோம். ஒரு முக்கிய செய்தியை பார்க்கிறோம். தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். பாஜக மீது மக்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை பீகாரில் அவர்கள் பெற்றிருக்கும் வெற்றி காட்டுகிறது என்று எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார். இந்தியா கூட்டணி முன்வைத்த பொய்களை அங்கிருக்கும் மக்கள் புறக்கணித்திருக்கிறார்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து நன்றி, அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஓரளவுக்கு இங்கே எல்லாருக்கும் அரசியல் உள்ளவங்க இருக்கிறதுனால சொல்கிறேன். தேஜஸ்வியும் இவரும் பிரசாந்த் கிஷோரும் ஒரே வாக்கு வங்கை நோக்கி போகிறாங்க. தேஜஸ்வியோட ஆர்வம் எதில் இருந்துச்சுன்னா அவரோட யாதவ் ஓட்டும் முஸ்லீம் ஓட்டும் தன்னிக்கிட்ட இருக்குங்கிற நம்பிக்கையில் இது புது வாக்காளர்களாக வந்த இளைஞர்களோட வாக்கு வரணுங்கிறதான் அவரோட கணக்காக இருந்தது. அவர் அங்கே மைன்னு சொல்லுவாங்க, எம்ஒய்ன்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியும். முஸ்லீம் யாதவ் இருந்ததை மாற்றி தான் இப்போ மகிழா யுவான்னு மாறி இருக்குன்னுலாம் ஒரு பேச்சு பொருளாக இருக்குது. இந்த சூழ்நிலை என்னாச்சுன்னா இப்போ பிரசாந்த் கிஷோரோட நம்ம கம்ப்ளீட்டாக அவர் வாங்கின ஓட்டு என்னன்னு பார்க்கணும். அந்த ஓட்டு நம்ம பார்க்கும்போது தான் நமக்கு ஒரு அளவுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அவர் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட்டிங்காக இருந்திருக்காரு. ஆக்சிலரேட்டிங் ஃபார்மேட் இந்த எங்களோட 3 பேர் உண்டான அந்த என்டிஏ கூட்டணி பிஜேபி இந்த கூட்டணியில் இவரோட ஆக்சிலரிங் ஃபேக்டர் என்னவா இருக்குங்கிறத செக் பண்ணும்போது தான் தெரியும் இந்த அபரிதமான வெற்றி. இந்த அபரிதமான வெற்றிக்கு எங்களோட மேனிஃபெஸ்டோ ஒரு காரணமாக இருக்கலாம். ஜி சொல்கிற மாதிரி 10,000 ரூபா கொடுத்ததோட விளைவுகளாக இருக்கலாம். இதெல்லாம் பொருளாதாரத்துக்கும் அரசியல் நோக்கத்துக்கு கூட இருக்கிறதா நம்ம எடுத்துக்கோம். அதில் கூட நான் டிஸ்கவுண்ட் பண்ணிக்கிறேன் அதெல்லாம். ஆனால் இந்த கம்ப்ளீட்டாக அந்த ஷிஃப்டாக இருக்குது பாருங்கள். பீகார் எலெக்ஷன் நிதிஷ்குமாரை சீஃப் மினிஸ்டர் ஆக மாட்டார் அப்படின்னு தொடர்ந்து போய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே வந்தாங்க. ஆனால் அப்படியா உண்மை? ஆனால் 2006 2011 வரைக்கும் 96 எம்எல்ஏ இருந்த திமுக தொடர்ந்து எந்த காங்கிரஸுக்கும் அதிகாரத்தை கொடுக்கல, அன்னைக்கு எந்த பிஎம்கேக்கும் அதிகாரம் கொடுக்கல. ஆனால் எங்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி எப்போதுமே தொடர்ந்து எங்களோட கூட்டணிக்கும் நட்புக்கும் மரியாதை கொடுக்குற கட்சியாகவே இருந்தோம். அப்போ வாஜ்பாய் இருக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமாரை தான் சீஃப் மினிஸ்டர் ஆக்கினார். ஸோ நிதிஷ்குமார் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லைங்கிற ஒரு பொய் பிரச்சாரமும் இன்னைக்கு தேதி தவிடுபடி ஆயிடுச்சு. இந்த யூத் வங்கி எங்களுக்கு வராது, யூத் அதிகாரப்பூர்வமாக நிதிஷ்குமார் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று அறிவித்து தேர்தலை சந்திக்கல. அது எப்போதுமே பாரதிய ஜனதா கட்சி எந்த ஊர்லயுமே மத்திய பிரதேசல சொல்ல மாட்டாங்கல்ல. மத்திய பிரதேசல தொடர்ந்து இருந்த சிவராஜ் கூட நாங்கள் சொன்னது இல்லையே, அந்த மாடல் கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் சீஃப் மினிஸ்டரை முன்னெடுக்கிற மாடல், கொள்கையை முன்னெடுக்கிறதும் எங்கள் கோட்பாடை முன்னெடுக்கிற மாடல் தான் தொடர் நிகழ்வு. பாஜகவோட சித்தாந்தமே அதானே. அந்த சித்தாந்தத்தை புதுசாக பிரேக் பண்ணவே மாட்டாங்க. இப்போவும் திமுக அதிமுகங்கிற கூட்டணி எல்லாம் இங்கே இருக்கும்போது கூட யார் சீஃப் மினிஸ்டர்ங்கிறத இந்த ரீஜனல் பார்ட்டிக்கு மட்டும்தான் நாங்கள் முன்னெடுத்து சொல்லியிருக்கோம். எடப்பாடி அவர்கள் தான் சீஃப் மினிஸ்டராக இருப்பாருங்கிறது ஃபர்ஸ்ட் டைம். இதுவே நாங்கள் ஓப்பனிங். ஏன்னா எங்களுக்கு திமுக தோல்வியை சந்திக்கணுங்கிற ஒரே கருத்துக்காண்டி தமிழ்நாட்டில் மட்டும்தான் சீஃப் மினிஸ்டர் யாருங்கிறத டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இது ஒரு மாற்று சிந்தனை. அதுலயுமே நிறைய கேள்வி இல்ல மாற்று சிந்தனையில் இருக்கு. இப்போ நீங்க இந்த பீகார் எலெக்ஷன் பெரிய ஐ ஓபனர் ஃபார் தமிழ்நாடு. நான் சீரியஸாக சொல்கிறேன். இளைஞர்கள் வாக்கு இளைஞர்களை நோக்கி போங்கிற சித்தாந்தம் அங்கே தவிடுபடியாக ஆனதுனால இனிமே இளைஞர்கள் வாக்கு எதை நோக்கி போகும்னா வளர்ச்சியை நோக்கி தான் போகும். யார் வளர்ச்சிக்கான திட்டங்களை உருவாக்கி தரப்போகிறாங்களோ, யார் வளர்ச்சிக்கான திட்டங்களை கொடுக்குறவங்க கண்டிப்பாக செயல்படுத்துவாங்கிற ஒரு நம்பிக்கை கொடுக்குறாங்களோ, அந்த நம்பிக்கைக்கு ஆல்ரெடியே ஒரு ட்ராக்ஷன் வச்சுருக்காங்களோ அவங்களால மட்டுமே வெற்றி அடைய முடியும். இது மாதிரி பொய் உரைகளும் இல்லை, எப்போ பார்த்தாலும் ஏதோ குறை சொல்றது, ஏதோ ஒன்று சொல்றது, எதையோ ஒன்று குறை சொல்றது, ஏசையான்னு சொல்றது, இல்லாட்டி ஓட் சோரி சொல்றது, எதையோ ஒன்று திருப்பி சொல்றதுல என்ன ஆகிறாங்கன்னா பாவமா இருக்கு. காங்கிரஸ் எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா தொடர்ந்து பின்னடைவே போறாங்க. எனக்கு என்னமோ இன்னும் 100 ஆண்டுகளுக்கு காங்கிரஸுக்கு இந்தியாவில் வழியே இருக்காதுன்னு நினைக்கிறேன். அண்ணன் சொல்றாங்க, டாக்டர் பொன்ராஜ் சொல்றாங்க, இந்த காரணத்தினால எலெக்ஷன் கமிஷனால வெற்றி அடைகிறோம், இஎம்இ மிஷினால வெற்றி அடைகிறோம், இப்படி பல விதமாக சொன்னா கூட இல்லை, தப்பு இல்லை. அவரோட விமர்சனத்துக்கு தான் நான் பதில் சொல்றேன். நான் என்ன மாதிரி பதில் சொல்றேன், இதெல்லாம் காரணங்கள் இல்லை, காரணிகள் இல்லை. முக்கியமா பெர்ஃபார்மன்ஸ், மோடிஜி அவர்களோட பெர்ஃபார்மன்ஸ், தொடர் முயற்சி, தொடர்ந்து நாட வளர்ச்சி பாதைக்கு எடுத்துட்டு போறது மட்டும் இல்லாம அமிர்த காலத்தை நோக்கி 2047 நோக்கி ஒரு திட்டமிடலும் ஒரு ப்ளூ பிரிண்ட் வச்சு
அதிலே செயல்படுறதுனால தான் இந்த வெற்றி. நீங்க பீகார் பாருங்க, எங்க ஆட்சி அமைச்ச பிறகு நிச்சயம் பீகார் வந்து ஈவன் இட் வில் மே ஃபைட் வித் தமிழ்நாடோட growth-ஓட ஃபைட் பண்ணுவோம். மகாராஷ்டிரா மட்டும் தான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கு, தமிழ்நாடோட growth-ஓட. பீகாரோட growth வந்து நிச்சயமாக நிச்சயம். இந்த பாருங்க, ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா பீகார்ல படிச்சுட்டு வந்தவங்க தான் டெல்லியில பீகார் பிஎஸ்என்எல் சேர்மன் பீகாரியா இருப்பாரு, எம்டிஎன்எல் சேர்மன் பீகாரியா இருப்பாரு, இருக்கிற பிஎஸ்யூல ஒரு 40-50 சேர்மன் பீகாரியா இருந்த ஊர் தான் அது. ஒண்ணு அவ்வளவு தூரம் பின்தங்கி இல்ல. பிரசாந்த் கிஷோரை வச்சு எலெக்ஷனை பார்த்தவங்களே பீகாரியை கூட்டிட்டு வந்து தான் பண்ணியிருக்காங்க. அதனால பீகார் பின்னடைவுன்னு சொல்றது இல்லை. அங்கேயும் அறிவு சார்ந்த பீப்புளுக்கு நிறைய இருக்கிறாங்க, அங்கே ஜனத்தோ கூட இருக்கு. அதுக்கு வேணுங்கிற விளக்கங்கள் வரும். இந்த தடவை இந்த ஆட்சி மிகப்பெரிய மலர்ச்சியான வெற்றிகரமான ஆட்சியாக பாஜக கூட்டணி அமைக்குங்கிறதுல எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கு. பீகார் வளர்ந்த மிகப்பெரிய வளர்ச்சிக்கு உண்டான ஒரு ஸ்டேட்டா மாறும்.